ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. அவரு டிஎம்கேவை பற்றி பேசினது ஊழல், செந்தில் பாலாஜி அவங்க வந்து எங்கே போனாலும் தப்ப முடியாதுன்னு பேசினதோ அல்லது ஓடி ஒளினாங்க நியாயமானது தான். அதெல்லாம் நான் ஒர்க் டாக்லெஸ் ஒர்க் மோர், இதுதான் என்னுடைய பாலிசி. அதிலலாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவரோட கருத்தை சொல்ல உரிமை இருக்குது. பட் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசியதில் அவர் ரொம்ப காயப்பட்டிருக்காருன்னு தெரியும். ஏன்னா அவருடைய பேச்சு 20 நிமிஷம் தான். எடுப்பிலேயே முதல் நொடியிலேருந்தே கரூரை பற்றி டைரெக்டாக பேச ஆரம்பிச்சார். அதோட காயமாகத்தான் வெளிப்பட்டது. அந்த காயம் வெளியில் தெரியும். சிம்பிளாக சொன்னால், நான் பெரம்பலூர் போகும்போது பெரம்பலூர் காவல்துறை வேண்டாம், கூட்டம் அதிகமாக இருக்குனாங்க. நான் திரும்பிட்டேன், அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்போ பெரம்பலூரில் என்னை தடுத்து திருப்பி அனுப்பின போலீஸு ஏன் கரூரில் என்ன பேசி ஹைவேஸ்லேருந்து உள்ளே இழுத்துட்டு வந்தாங்க? இந்த சூது, இந்த சதி எப்படி நடந்தது? நானும் இது தெரியாமல் அவங்களுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்தேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையான மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. இப்போ திமுக சார்பாக பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்லாம் நேற்று தொலைக்காட்சி வாதங்கள் என்ன சொன்னாங்க? அன்றைக்கி யாரோ ஒருத்தர் தாடி பாலாஜி சொன்னார், அந்த டிஎஸ்பி சொன்னார் நீங்கள் வராதிங்கன்னு இவர் போனார் அப்படின்னு அன்றைக்கி தாவேக்கால இருந்த அந்த ஒரு நபர் சொன்னார்னு சொல்கிறார். இதெல்லாம் சாட்சி கிடையாது. இந்த அடிப்படையில் நான் முடிவு பண்ண முடியாது. விஜய் ஒரு அரசியல்வாதி, ஜெயிச்சிட்டாரு, எப்படியாவது குறைச்சல் கொடுக்கும் அந்த நோக்கத்தில் தான் இவனுங்க போகிறாங்க. அரசு வேலை யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு உருவாக்கலாம். பட் ஒரு முதலமைச்சரோட தனி உரிமையில நீதிமன்றம் ஒன்றும் தலையிட முடியாது. அன்றைக்கு இறந்தாங்க, அவங்க 10 லட்சம் பணம் நிவாரணமாக மட்டும்தான் கொடுத்தாங்க. நீங்கள் ஏன் வேலையை கொடுக்குறீங்க, எங்களுடைய வேலை பறிக்கப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு காமன் மேனாக ஒரு பெண் பேசும்போது சரி இவங்க பேசுறது சரியோ? ஏன்னா நாளைக்கு இதே போல் கட்சி கூட்டங்கள் இதே போல் நடந்துச்சுன்னா, திமுக கூட்டத்தில் நடக்குது அப்படின்னா இப்போ தாவே அரசு ஒரு வேலை கொடுக்குமா அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட எழுப்புறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அது விதிமுறைகளையும் வகுக்க முடியாது. முதலமைச்சரோட தனி உரிமையில விதிமுறைகளை வகுக்க முடியாது. நீட்டி முழக்குகிற நீதிமன்றங்கள் அவங்க விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க? உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றம் 6 மாதம் 1 வருஷம் ஒத்தி வச்சுட்டு ரிட்டையர் ஆகி போகிற ஜட்ஜெல்லாம் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த நீதிமன்றங்களை யார் கேள்வி கேட்பது, யார் கண்காணிப்பது? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இருந்தவங்களுடைய குடும்பத்திற்கு அரசு பணி நியமன ஆணைகள் கூட வழங்கினாங்க. அது மிகப்பெரிய விமர்சனமாக இன்று பார்க்கப்படுகிறது. அதாவது சரியா தவறா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் எப்படி சார் பாக்குறீங்க? சார், இவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது சார். முதலமைச்சருடைய தனி உரிமைன்னு ஒன்று இருக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் நினைத்தால் அரசு பணிகளை கொடுக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன? அவர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கூட்ட நெரிசலில், துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அனைவருமே சமூகத்தின் அடித்தட்டு மக்கள், சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்டுவது என்பதை மனிதாபிமான அடிப்படையில் யாருமே தடுக்க முடியாது. ரெண்டாவது இன்னாருக்கு தான் அரசு உத்தியோகம் போடணும், அரசு வேலை கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்கக்கூடாது, கம்பேஷனட் கிரவுட்லன்னு எந்த விதமான விதிமுறைகளுமே கிடையாது. அரசு நினைச்சதுன்னா யாருக்கு வேணா கொடுக்கலாம். மூன்றாவது, இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, ஏற்கனவே ஒரு 10 லட்சம் ரூபாய் அந்த கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தோம். இல்லை ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இறந்தவங்களுக்கு கொடுத்துருக்கு. கட்சி சார்பாக தாவேகா சார்பாக அன்றைக்கு அவர் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. அது லிஸ்ட்டில் கணக்கில் வராது. அது அவர் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அவர் நினச்சாங்க. ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 32 பேர் எண்ணிக்கை இது அதிகமாக இருக்கிறதால தான் இது இவ்வளோ பெரிய சிக்கலாக வருது. இதே ஒரு 3 பேர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டேறாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் ரொம்ப கீழ்நிலை பணிகள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காவலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு மேலே செக்யூரிட்டி கேட்டகரியில் வரக்கூடியவங்க, அதாவது அந்த வாட்ச்மேன் அந்த மாதிரியான அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க, அப்படி தான் நினைக்கிறேன் நான். மீதமுள்ள ஒரு 5 பேரோ 6 பேரோ குமாஸ்தாக்கள் கேட்டகரியில் வருது. ஸோ இதில் நான் மறுபடியும் சொன்னேன், இதை அரசு இதுக்கான உரிமை என்பது முதலமைச்சருக்கு இருக்குது. பட் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ பல லட்சக்கணக்கான இளைஞர்கள், இளம் பெண்கள் அரசு வேலைக்காக காத்து கிடக்கும்பொழுது, அரசு வேலைகளுக்காகவே டிஎன்பிசின்னு ஒன்று இருக்கும்பொழுது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும்பொழுது எப்படி கொடுக்கலான்ற அந்த கொஸ்டின் வருது.
இதில் வந்து சட்டப்படி தான் கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கணும்னு கூட கிடையாது. என்றைக்குமே வந்து நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையிலும் கூட தீர்ப்புகளை வழங்கலாம். அது வந்து நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய தனி உரிமை. எல்லா வழக்குகளிலும் இல்லை, சில வழக்குகளில் வெறும் ரூல் ஆஃப் லா படி தான் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அவுட் ஆஃப் வே போய் கூட சட்டம் அவங்க தீர்ப்பு வழங்கலாம். அதுக்கான சில தனி உரிமைகள் வந்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது. உயர்நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சாசனம் 226 கீழையும், உச்சநீதிமன்றத்துக்கு அரசியல் சாசன பிரிவு 142 கீழுமே இருக்குது. அதனால் வந்து இதில் சட்டப்படி தவறு இருக்குதான் நான் நினைக்கல, என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா. எனவே நீதிபதிகள் வந்து அவங்க இது வந்து ஒவ்வொரு நீதிபதியை பொறுத்த விஷயம். இதே வேற பெஞ்சுக்கிட்ட இருந்ததுன்னா இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸே பண்ணியிருக்கலாம். நாங்கள் அதெல்லாம் தடை பண்ண முடியாது. இது அரசின் கொள்கை முடிவு. கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. பட் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து திடீர்னு நீங்கள் 33 பேருக்கு 32 பேருக்கு வந்து இப்படி திடீர்னு தூக்கி அள்ளி வீசுறீங்க அப்படின்றது ஒரு சிக்கலாக மாறுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மிடில் பார்த்துனாங்க, ஒரு ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது தற்காலிக பணி. கோர்ட்டோட தீர்ப்பு வர வரைக்கும், வழக்கின் தீர்ப்பு வர வரைக்கும், வழக்கின் தீர்ப்பை பொறுத்து அவங்களோட பணி நிரந்தரம் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எனவே இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பெரிய அளவில் வந்து இந்த தீர்ப்பை தவறுன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், நான் மெஜாரிட்டி முடிச்சிடறேன். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு நிவாரணம் போயிருக்குது. அரசோட 10 லட்சம், விஜய் கொடுத்த 20 லட்சம், இன்றைக்கு அரசு பணியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ திங்க் நம்ம இதை கடந்து போகணும். கட்சிகள், எதிர்கட்சிகள் இதை பெருசுப்படுத்த வேணாம். அதனால தான் திமுக டைரக்டாக போகல, நாதாக்கா போச்சு, வேற யாரோ போனாங்களே வழியா. பெரிய அரசியல் கட்சிகள் இதை நேரடியாக சேலஞ்சு பண்ணாங்கன்னா அதில் ரிஸ்க் என்னன்னா மக்கள் கருத்து வந்து எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க இதுக்கு போகல. இப்போ நீங்கள் சாராயம் குடிச்சு சாப்பிட்றவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இல்லை, அதான் கேட்க இதை கேள்வி கேட்குற வாய் அதையும் வாய் கேட்கல. இப்போ சிவகாசியில் வந்து பட்டாசு தொழிற்சாலையில் வருஷம் விபத்து நடக்கும். நமக்கு பிறந்த நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் இல்லையா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஏதோ ஒரு வகையில் விபத்து போயிட்டே இருக்கும். 50 வருஷம் 60 வருஷமாக போகுது. அதுக்கு எவ்வளவோ குழுக்களை போட்டு, எவ்வளோ கமிட்டிஸை போட்டு அதை நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா கூட இன்றைக்கி நீங்கள் சிவகாசியில் போய் பார்த்தீங்கன்னா அரசு வகுத்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி கவலையே படாமல், எந்த பாதுகாப்பு விதியுமே இல்லாமல் வந்து குடிசை தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்குமே வந்து எல்லா கட்டங்களையும் எல்லா விதத்துலையும் வந்து பட்டாசு உற்பத்தி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ஃபேக்ட்ரிஸ்லையும் நடக்குது, மீடியம் லெவல் ஃபேக்ட்ரிஸ் நடக்குது, சின்ன ஃபேக்ட்ரிஸ் நடக்குது. வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பட்டாசு வெடி விபத்துன்னு 10 பேர் 20 பேர் 30 பேர் சாவான். சில பேரில் பெரிய அளவில் 50 பேர் கூட சாவான். ஒவ்வொரு அரசாங்கமும் அது அம்மா ஆண்டாலும் ஐயா ஆண்டாலும்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா ஆண்டாலும் கருணாநிதி ஆண்டாலும் என்ன பண்ணுவாங்க, 1 லட்சம் வாய்க்கரிசி மாதிரி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது வந்து ஒரு ஹை கிளாஸ் மருத்துவமனை, அதாவது வந்து ஒரு உயர்தர சிகிச்சை, பர்ன்ஸ் இன்ஜுரிக்காக, அதாவது தீக்காயங்களை ஆற்றுவதற்கான உயர்தர மருத்துவமனை, வேர்ல்டு கிளாஸ் மருத்துவமனை அமைக்கணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்பு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு இன்ன வரைக்கும் அதை செயல்படுத்தலை. அதுதான் வெக்கங்கட்ட அரசுகள், தமிழ்நாட்டை ஆண்ட வெட்கங்கட்ட அரசுகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசுகளோட லட்சணம். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காயம் அதிகமாக இருந்ததுன்னா மதுரைக்கு தான் அவங்கள கொண்டு வரணும். ஆமாம், உயர்தர மருத்துவமனையை சிவகாசிலேயே அமைக்கிறதுக்கான யோகியதை கூட இந்த அரசுகளுக்கு கிடையாது. இத்தனைக்கும் இதை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு அல்லது வந்து ப்ரைவேட் பீப்புள் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், அந்த ஆயிரக்கணக்கான கோடி ஏற்றுமதியில் சம்பாதிக்கிறானுங்கல்ல அந்த பட்டாசு ஆலை அதிபர்கள், அவனுங்க நினைச்சானுங்கன்னா வந்து உங்களுக்கு அங்கே ஒரு உயர்தர மருத்துவமனையை அமைக்கிறதுன்றது இவ்வளோ நாளில் ஒன்றும் பெரிய சுலபமான காரியம். அது அதை கூட அவனுங்க செய்யலை. அதை கூட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாத வெக்கங்கட்ட அரசுகள் சாராயம் குச்சி சாவரனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதை எவனாவது போய் கோர்ட்டில் கேட்டானா? போய் பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட்டுன்னு வரும்போது மட்டும் இது ஏன் வருதுன்னா பாலிடிக்ஸ். விஜய் ஒரு அரசியல்வாதி, ஜெயிச்சிட்டாரு, எப்படியாவது குறைச்சல் கொடுக்கணும், அந்த நோக்கத்தில் தான் இவனுங்க போகிறாங்க. எனவே இதுக்கு அரசு வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்கு, அரசு வேலை யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு உருவாக்கலாம். பட் ஒரு முதலமைச்சரோட தனி உரிமையில நீதிமன்றம் ஒன்றும் தலையிட முடியாது. 30 பேருன்றதால தான் கோர்ட்டுக்கு போகிறேன். 3 பேருன்னா இது யாருமே பெருசாக எடுத்துட்டு போயிருக்குது கிடையாது. உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்போது பிரச்சனை வருது. எனவே இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்குது. அவங்களுக்கும் வந்து தற்காலிக பணியாக அது கிடச்சிருக்குது, அந்த குடும்பங்கள் வாழ்கிறதுக்கு. அந்த அளவில் அது சந்தோஷம். தீர்ப்பு வந்த பிறகு பார்க்கலாம் அது எப்படி அடுத்தடுத்து போகும். ஓகே சார், நான் இடையில இந்த 10 லட்சம் கள்ளச்சாராயம் பிடிச்சோன்னு சொன்னது காரணம்
அரசியல்வாதிகளை தாண்டி இந்த காமனா எக்ஸாம் படிக்கிறாங்களா அவங்க சொன்ன ஒரு கருத்தை தான் நான் முன் வைக்கணும்னு நினைச்சேன். அன்றைக்கு இறந்தாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் பணம் நிவாரணமாக மட்டும் தான் கொடுத்தாங்க. நீங்க ஏன் வேலையை கொடுக்குறீங்க, எங்களுடைய வேலை பறிக்கப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு காமன் மேனா ஒரு பெண் பேசும்போது சரி இவங்க பேசுறது சரியோ, ஏன்னா நாளைக்கு இதே போல கட்சி கூட்டங்கள் இதே போல நடந்துச்சுன்னா திமுக கூட்டத்தில் நடக்குது அப்படின்னா இப்போ தாவேக அரசு வேலை கொடுக்குமா அப்படின்னு கேள்வி எல்லாம் கூட எழுப்புறாங்க. இது ஒரு முன்னுதாரணமா ஆயிராதான்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்களே சார். அதுதாங்க நான் மறுக்கலங்க. நான் அதுல இருக்க நியாயத்தை நான் மறுக்கல. என்னுடைய பதில நீங்க சரியா கவனிக்கலன்னு கருதுறேன். அதாவது நான் அதுல இருக்க அந்த வாதத்துல இருக்க நியாயத்தை நான் மறுக்கல. ஆனா இந்த அரசு பணி என்பது வந்து யாருக்கு கொடுக்கலாம், அதாவது கருணை அடிப்படையில யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கான விதிமுறைகள் வந்து இல்லை. என்ன கேட்டிங்கன்னா அது விதிமுறைகளையும் வகுக்க முடியாது. முதலமைச்சரோட தனி உரிமையில வந்து விதிமுறைகளை வகுக்க முடியாது. நீட்டி முழக்குகிற நீதிமன்றங்கள் அவங்க விஷயத்துல எப்படி நடந்துக்கிறாங்க, உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றங்களோ இவ்வளவு நாளைக்குள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்கணுன்றது ஒரு எழுதப்படாத விதியா. ஆமா, 6 மாசம் 1 வருஷம் ஒத்தி வச்சுட்டு ரிட்டையர் ஆகி போற ஜட்ஜ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப இந்த நீதிமன்றங்களை யார் கேள்வி கேட்பது, யார் வந்து கண்காணிக்கிறது? ஹூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின். சில வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோங்க. தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டு போறாரு நீதிபதி, 9 மாசத்துல அவர் ரிட்டையர் ஆகியே போயிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதை ரீஓப்பன் பண்ணணும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து நீதிமன்றங்கள் தங்களுக்குள்ளேயே இத்தனாம் தேதிக்குள்ள தீர்ப்பு கொடுன்னு ஒன்றும் யாரையும் வலியுறுத்த முடியாது. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கமும் நாடாளுமன்றம்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டும் சேர்ந்தது. நாடாளுமன்றம் லெஜிஸ்லேச்சர், சட்டங்களை இயற்றக்கூடிய அவை. 2வது செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள், அதிகார வர்க்கம். 3வது இதை கண்காணிக்கக்கூடிய நீதிமன்றங்கள். எல்லாரும் அவங்கவுங்க எல்லைக்குள்ள நின்று ஒழுங்காக செயல்பட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து சட்டமன்றங்கள், அதாவது பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் விதிகள்னா மரபுகளை மீறுறாங்க. அதிகார வர்க்கம் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குது. கடைசியாக வரக்கூடிய ஜுடிஷரி அவங்க பார்ட்டுக்கு அவங்களும் நிரம்ப தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ ஒரு முதலமைச்சரோட தனி உரிமையில நீதிமன்றங்கள் எப்படி தலையிட முடியும்? இன்னைக்கு நீங்கள் வந்து விதிமுறைகளை வகுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு போறீங்களே, விதிமுறைகளை வகுத்தா கூட முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய தனி உரிமையில நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. அது எப்படி தலையிட முடியும்? அதுதான சட்டத்தின் மாட்சிமை என்பது. குடியரசுத் தலைவருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்குங்க. அதே மாதிரி மாநில ஆளுநருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. அமைச்சரவையின் முடிவை கேட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பையே வந்து குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா வந்து ஒருத்தனை தூக்கில் போடுறதுன்னு முடிவு பண்றாங்க. குடியரசுத் தலைவர் கருணை அடிப்படையில் அதை ரத்து பண்றாருல, அது எதுல இருந்து வருது? அப்ப நம்முடைய அமைப்புல வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில தனி உரிமைகள் இருக்குது. இந்த அரசு வேலையை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு எந்த அளவுக்கு வந்து விதிமுறைகளை வகுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது முதலமைச்சரின் தனி உரிமை சம்பந்தப்பட்டது. இங்க சிக்கலே நான் மறுபடியும் சொல்றேன், 30 பேர்ன்றதுனால. இப்போ ஒரு 3 பேர் இருந்தா நீங்களும் நான் இதை பேசியிருக்க மாட்டோம். கண்டிப்பா பெரிய அளவுல நீதிபதிகளே கூட வந்து ஒரு ஏழை குடும்பம், ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மீட்டிங்கு போய் வந்து நசுப்பட்டு சாவறான். அவனுக்கு வேலை கொடுத்தா உனக்கு என்ன வந்தது, அதுல உன் குடியா கெடுது? இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில். உங்களுக்கு எண்ணிக்கை பெரிதானதால வந்த விஷயம் இது. எனவே பார்ப்போம். இப்போ வந்து கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அரசு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கணும். 2 விஷயம். ஒன்று, இந்த 32 பேரோட பணி நியமனம் நிரந்தரமா இல்லையான்றது வழக்கின் தீர்ப்புக்கு பிறகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுக்கு இது அப்பீலுக்கு போறாங்களா விஜய் கவர்மெண்ட், இல்லை அதை அப்படியே ஏத்துக்கிறாங்கன்றதை பொறுத்தது. தீர்ப்பு சிபிஐ கேஸோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னு தெரியல, அது எப்படி முடிய போகுது என்னன்றதும் தெரியல. ஏன்னா வழக்கின் தன்மையை பொறுத்ததுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லும்போது இருக்க ஒரு ரிஸ்க்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து சிபிஐயோட சார்ஜ் ஷீட்டில் அடுத்த ஓரிரு மாதங்களில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஐயோட குற்றப்பத்திரிகையில் இதற்கு வந்து விஜய் தான் காரணம், அவர் தாமதமாக வந்தது தான் காரணம், நெக்லிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் வருது, உதாரணத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட தீர்ப்புன்றது என்ன? அது மட்டுமே முடிவு கிடையாது. ஆமாம், அதை வந்து சிபிஐ கொடுக்குற குற்றப்பத்திரிக்கையை முதல்ல செஷன்ஸ் நீதிமன்றம் ஏற்றுக்கணும், அப்புறம் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கணும், அப்புறம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கணும். அதுதான் வந்து இறுதி தீர்ப்புன்றது, இறுதி முடிவு என்பது அதுதான். அது வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? உங்க முகத்தில் வர சிரிப்பை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த வேலைக்கு போறவன் ஆயுளே முடிஞ்சிடும், அதுக்குள்ள அவனுக்கு 58 வயசு 60 வயசு ஆகிடும். ஆமா இல்லையா? அதனால இதுல இருக்கக்கூடிய சிக்கலை நான் சொல்றேன். ஸோ இது ஒரு பார்ட். இந்த 30 பேரோட வேலை நியமனம் வந்து நிரந்தரமா இல்லையான்றது வழக்கின் தீர்ப்பை பொறுத்தும் போது ஃபைனாலிட்டியை ரீச் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. 20 வருஷம் கூட ஆகலாம். 1. 2வது ஆஸ்பெக்ட் வந்து அரசு பணிகளை யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பத்தி நீங்க ஒரு கைட்லைன்ஸை கொடுங்கன்றது. மேம்போக்கா பார்க்கும்போது சரியா இருந்தாலும்
என்னை பொறுத்தவரையில் அது முதலமைச்சரின் தனி உரிமை, அரசின் தனி உரிமை. சில பேருக்கெல்லாம் வந்து கேட்டகரிஸ் வந்து உங்களுக்கு வந்து சமூகத்துக்காக உழைச்சவங்க, சமூகத்துக்காக பாடுபட்டவங்க, அப்படிப்பட்ட கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து டிஎன்பிசி எழுதி தான் வரணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அது தனி உரிமை என்பது அது ராஜா காலத்திலேருந்து வரக்கூடிய உரிமை. அது ஆகவே இந்த 2 விஷயம் இருக்குது. எண்ணிக்கை பெரிதாக 30 பேர் ஆனதால் வந்த சிக்கல் இது. எனவே அவர்களுக்கும் பாதிப்பில்லாத அளவுக்கு அட்லீஸ்ட் டெம்பரரி ஜாபாவது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் பாராட்டலாம். நீதிமன்றத்தையும் கூட அவர்கள் நன்றி சொல்லலாம். ஓகே சார். சார், நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது அந்த கூட்ட நெரிசலை பற்றி ரொம்ப விரிவாகவே பேசினார். அப்போதைய ஆளுங்கட்சியான திமுக பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு எந்த காவல்துறையுமே விமர்சனம் பண்ணார். பெரம்பலூரில் நாங்கள் வரும்போது கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி காவல்துறை அன்னைக்கு சொன்னாங்க, ரிட்டர்ன் போக சொன்னாங்க. கரூரில் ஏன் அது மாதிரி பண்ணலை, உங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனா கொடுத்தா அப்படின்னு கேஸ் இங்கே சிபிஐல இருக்கும்போது இந்த அளவுக்கு ஓப்பனாக முதலமைச்சர் பேசுகிறாரு. அது தவிர்த்திருக்கலான்றது தான் என்னுடைய வேலை, என்னுடைய கருத்து. இது தாவேகா தலைவராக இன்னைக்கு பேசினா கூட ஓகே, விசாரணையில் இருக்கும்போது கூட அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. உச்சநீதிமன்றமே ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி அது ஒன்றும் பெரிய அளவில் தப்பு இல்லைன்னு சொல்லிச்சு. நீ வேணா சிபிஐயில் போய் புகார் சொல்லுன்னு சொல்லி. ஆமாம். பட் முதலமைச்சராக அதை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி இன்னமும் பணியில் இருக்கிறார். 2வது காவல்துறைக்கும் இவர் தான் தலைவர். முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் தலைவர். அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. போலீஸ் மந்திரியாகவும் இருக்காரு. போலீஸ் மந்திரியா இல்லைனாலும் முதலமைச்சர் தான் எல்லா துறைகளுக்கும் மந்திரி. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய காவல்துறை அதிகாரியையே இந்த அளவுக்கு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் போக வேண்டுமா என்ற கேள்வி நியாயமான கேள்வி. இன்னொன்று, வழக்கு சிபிஐ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ விசாரணையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி மறுபடியும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் தவிர்த்திருக்கலாம். எனக்கு அவர் டிஎம்கேவை பற்றி பேசினது ஊழல், செந்தில் பாலாஜி அவங்க வந்து எங்கே போனாலும் தப்ப முடியாதுன்னு பேசினதோ அல்லது வந்து பாட்டு பாடினது எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக படலை. ஓடி ஒளினாங்க, நியாயமானது தான் அதெல்லாம். நான் வந்து டாக்லெஸ் ஒர்க் மோர், இதுதான் என்னுடைய பாலிசி. அதிலெல்லாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவரோட கருத்தை சொல்ல உரிமை இருக்குது. பட் இந்த கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசியதில் அவர் ரொம்ப காயப்பட்டிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பேச்சு 20 நிமிஷம் தான். எடுத்த எடுப்புலேயே முதல் நொடியிலேருந்தே கரூரை பற்றி டைரெக்டாக பேச ஆரம்பிச்சார். அவருடைய காயமாகத்தான் வெளிப்பட்டது. அந்த காயம் வந்து வெளியில் தெரியுது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய காயம், அந்த வலி வேதனை தெரியுது. ஆனால் ஜோசப் விஜய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றைக்கு முதலமைச்சர். முதலமைச்சர்னா என்ன? ராஜானா என்ன? ராஜ தர்மம்னு ஒன்று இருக்குது. ஓட்டு போட்டவன், போடாதவன், எதிர்த்தவன், ஒரு பதவியிலேருந்து இறக்கணும்னு துடிக்கிறவன், அவரை கவுக்கணும்னு துடிக்கிறான்ல. இன்னைக்கு கூட 10 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட அவர் தான் முதலமைச்சர். ஆமாம். தன்னை கவுக்கணும்னு துடிக்கிறான்றதுக்காக அவனை தூக்கில் போட முடியுமா? முடியாது. சட்டப்படி தான் அது நடக்கணும், அந்த ப்ராசஸ். அப்போ போட்டவன் போடாதவன், ஒரு உயிர் அமீபா பூச்சிலேருந்து 6 உயிர் மனிதன் வரையில் நீங்கள் தான் முதலமைச்சர். நீங்கள் தான் கல், மண், காடு, மேடு, ஆறு, நதி, நீர், மணல், மேடுகள் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். அப்படி இருக்கும்பொழுது வந்து நீங்கள் அன்னைக்கு தாவேகா தலைவராக இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அந்த காவல்துறை அதிகாரிகள் தரப்பு நியாயம் என்னன்றது சிபிஐ விசாரணையில் அவங்க இப்போ சிபிஐ எல்லாரையும் விசாரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே விசாரிச்சிருப்பாங்க. சும்மா ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு இப்போ அன்னைக்கு கருத்து சொன்னவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு சிபிஐ. கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க நீங்கள், அந்த அளவுக்கு ஃபுல் ப்ரூஃப் கேஸ் நடந்திருக்குது. எனக்கு தெரியும். சும்மா நான் வந்து அதை பற்றி ஏதோ வளர்னவன், மது போதையில் வந்து எதையோ பேசினவங்க, அவர்கள் கூட வந்து மொட்டை கடிதாசி போட்டவங்களாம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நியாயமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் அப்படின்னு நம்ம வந்து ஏகடியம் பேசலாம். பட் அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது சிபிஐக்கு. அது அந்த விசாரணையை உச்சநீதிமன்றத்தோட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேற்பார்வையிடுது. வழக்கமாக சிபிஐ விசாரணை உத்தரவு போட்டுன்னா உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அதோட அவங்க வேலையை முடிச்சுப்பாங்க. இங்கே வந்து அந்த சிபிஐ விசாரணை மேற்பார்வையிடுவதற்கு உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் அவர் உள்ளிட்ட ஒரு 3 பேர் குழு அதை கண்காணிக்குது. 2 ஐஜி லெவல் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாடு கேடர், தமிழகத்துக்கு வெளியிலேருந்து வந்தவங்க, பிறந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியில் பிறந்தவங்க. அப்போ இந்த விசாரணை வந்து ஒரு நியாயமான விசாரணையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று தான் நாம் நம்ப வேண்டும். நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும் கண்டிப்பாக. அப்படி பார்க்கும் பொழுது வந்து முதலமைச்சர் 2 முறை அவரையே விசாரிச்சிருக்காங்க சிபிஐ. ஆமாம், 2 முறை போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. 2வது இவர் எந்த காவல்துறை அதிகாரிகளை இன்றைக்கு குற்றம் சாட்டுகிறாரோ அவர்களெல்லாம் பணியில் தான் இருக்காங்க, யாரும் ரிட்டையர் ஆகலை. அவர்களும் சிபிஐயால் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. குற்றம் சொல்பவர் விசாரிக்கப்பட்டிருக்காரு, குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரிக்கப்பட்டிருக்காரு, நமக்கு தெரியாது. இப்போ அவர் சிம்பிளாக சொன்னால், நான் பெரம்பலூர் போகும்போது பெரம்பலூர் காவல்துறை வேண்டாம், கூட்டம் அதிகமாக இருக்குனாங்க, நான் திரும்பிட்டேன், அந்த மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த மாதிரி என்னை வந்து கரூருக்கு வரும்போது போலீஸ் நினச்சாங்கன்னா, அவர் எடுத்தெடுப்பில் என்ன சொல்லாரு, போலீஸ் நினச்சாங்கன்னா கேன்சல் பண்ணலாம் எந்த நேரத்துலையும் கூட்டத்தை. போலீஸ் சொன்னாங்கன்னா கேட்டு தான் ஆகணும் நம்ம.
நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம ஒத்துழைக்கணும் போலீஸுக்கு. அப்போ பெரம்பலூரில் என்னை தடுத்து திருப்பி அனுப்பின போலீஸு ஏன் வந்து கரூரில் என்ன பேசி ஹைவேஸ்லேருந்து உள்ளே இழுத்துக்கிட்டு வந்தாங்க? இந்த சூது இந்த சதி எப்படி நடந்தது? நானும் இது தெரியாமல் அவங்களுக்கு நன்றியெல்லாம் தெரிவித்தேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையான மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. இதை இந்த கட்டத்தில் அதுவும் முதலமைச்சராக இருக்கும்போது இவர் சொல்லுவது என்பது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை பற்றி அவர்கள் வந்து சதி செய்தார்கள் கிட்டத்தட்ட அந்த துணியில் தான் பேசுகிறார். ஆமாம், பெரம்பலூரில் எனக்கு வேணான்னு எனக்கு அனுமதி மறுத்தவங்க கரூரில் அனுமதி மறுக்காமல் உள்ளே இழுத்துட்டு போய் வச்சது என்னான்னு அவர் கேட்பது நேரடியான பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதை ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு, அதுவும் சிபிஐ விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நேரத்தில் அவர் பேசுவது என்பது கண்டிப்பாக சரியானதல்ல, ஏற்புடையதல்ல. அதை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவரை விசாரித்த மாதிரி தான் அவங்களையும் விசாரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க தரப்பு நியாயம் என்ன சொல்லுது? நாங்கள் அவரை சொன்னோம், அவர் கேட்கல. ஆமாம், அவங்க அன்னையிலேருந்து சொல்கிறது என்ன, நாங்கள் சொன்னோம் உள்ளே போவாதீங்க, அந்த 50 மீட்டர் முன்னால் நில்லுங்கன்னோம், அவர் கேட்கல அப்படின்றது தான் போலீஸோட வெர்ஷன். இதில் உண்மையிலே நமக்கு போலீஸ் சொல்கிறது சரியா, விஜய் சொல்கிறது சரியா நமக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இல்லை, யாருக்கும் தெரியாது. குற்றப்பத்திரிகை முடிவில் தான் நமக்கு. அது ஆமாம், சிபிஐ சொல்கிறத நம்ம நம்பி ஆகணும். இவங்க 2 பேர் சொல்கிறதையும் நான் நம்ப முடியாது. சிபிஐ என்ன சொல்கிறதோ அதான் நான் நம்ப முடியும். அன்னைக்கு ஒருத்தன் இப்படி சொன்னான், இன்னைக்கு ஒருத்தன் இப்படி சொன்னான். இப்போ திமுக சார்பாக பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள்லாம் நேற்று தொலைக்காட்சி வாதங்கள் என்ன சொன்னாங்க, அன்னைக்கு யாரோ ஒருத்தர் தாடி பாலாஜின்னு யாரோ ஒருத்தர் சொன்னார், அந்த டிஎஸ்பி சொன்னார் நீங்கள் வராதிங்கன்னு இவர் போனார் அப்படின்னு அன்னைக்கு தாவேக்கால இருந்த அந்த ஒரு நபர் சொன்னார்னு சொல்கிறார். இதெல்லாம் சாட்சி கிடையாது. இந்த அடிப்படையில் நான் முடிவு பண்ண முடியாது. நான் எந்த அடிப்படையில் முடிவு பண்ணி, நானா உங்களையும் சேர்த்து சொல்கிறேன், திருவாளர் பொதுஜனம் மக்கள் சமூகம் எப்படி முடிவு பண்ண முடியும்? சிபிஐயோட குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லலாம், அதுதான் நமக்கு சாட்சி, அதுதான் ஃபைனல் வேர்டு. இவங்க 2 பேரும் சொல்கிறது இவர் பாயிண்ட்டை இவர் சொல்கிறாரு விஜய், போலீஸ் அவங்க பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ரெண்டையும் நான் நம்ப முடியாது. சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்கோ அதான் நான் நம்ப முடியும். இதில் கூடுதலாக வர பிரச்சனை உங்களுக்கு எனக்கும். இன்றைக்கு ஒரு முதலமைச்சர். ஆமாம், அப்போ ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி உச்சநீதிமன்றத்தோட கிட்டத்தட்ட அதோட மேற்பார்வையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விசாரணை இல்லாமல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க போட்டதை நீங்கள் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா டபுள் ப்ரொடெக்ஷன், தவறு நடக்காமல் இருப்பதற்கு. வழக்கமாக எல்லா கேசஸையும் வந்து சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையிடாது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டு போயிடுவாங்க. சில கேசஸில் தான் மானிட்டரிங் பண்ணுவாங்க. இப்போ இவங்க வந்து அவங்க மானிட்டரிங் பண்ணாமல் அவங்க நியமித்த ஒரு குழு மானிட்டரிங் பண்ணுதுன்னா, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையிலான குழுன்னா, அதில் உச்சபட்ச நேர்மையான விசாரணைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு நான் நம்புகிறேன். இதை நம்பாமல் அந்த ஜட்ஜோட ஜாதகம் அவரை நோண்டி நுங்க எடுத்து அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அவர் குஜராத்தை சேர்ந்தவர் அப்படி இப்படிலாம் கதை கட்டுறது, கம்பி கட்டுறதுன்றது வந்து ரொம்ப, அதாவது வந்து இந்த குருட்டுத்தனமான பகுத்தறிவுக்கு பொருந்தாத பிஜேபி மோடி எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் அடிப்படையில் வருது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பேசுறது அவங்க பேசிட்டு போட்டோம். நம்ம குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் நம்ப வேண்டியது என்னன்னா, ஒரு சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். 2வது வந்து அதை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு எஸ்ஐடி இருக்கிறதால வந்து டபுள் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்போ விசாரணை முடிவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது தான் உண்மை வரும். விஜய் சொல்கிறது உண்மையா, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் சொல்கிறது உண்மையா, அது வரைக்கும் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. நேற்றைக்கு கரூர் சம்பவம் பற்றி பேசுவதை, இஷ்யூவை பேசுறதுல முதலமைச்சர் தவிர்த்திருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இது வந்து என்னுடைய மனதை பாதித்த விஷயம், இது வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயம், நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்றைக்கும் இதை மறக்காது. என் அளவில் நான் வந்து எந்த தவறும் செய்யவில்லை, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எங்கள் மீது எந்த தவறும் இல்லை, நாங்கள் அநியாயமாக பழிக்கு ஆளாகி இருக்கிறோம். ஆனால் இது விசாரணையில் இருப்பதால், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி விசாரணையில் இருப்பதால் இதற்கு மேல் நான் பேசுவது சரியாக இருக்காது. வரும் காலங்களில் இப்படி நடக்காமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொள்வோம் அப்படி சொல்லிட்டு அடுத்து டிஎம்கே அட்டாக்கு போயிருக்கணும். ஒரு முதலமைச்சராக அப்படி சொல்லியிருக்கணும். முதலமைச்சராக இப்படித்தான் அவர் பேசியிருக்கணும். மாறா போலீஸ் அப்படி பண்ணிச்சு, உங்க போலீஸ் சார், அவங்க அதுல இருக்க அதிகாரிகள் எல்லாம் இன்னமும் பணியில் இருக்காங்க. அது சரியான அணுகுமுறை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் பொதுவாக பேசியிருக்கணும். இந்த உயிர்கள் பலியானதை பற்றி நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, எங்கள் மனசாட்சி தெளிவாக இருக்கிறது, யார் தவறு செய்தார்கள் என்பது சிபிஐக்கு தெரியும், அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அது இல்லை யார் தவறு செய்தார்கள் என்பது தெரிய வேண்டிய நேரத்தில் உண்மை நாட்டுக்கு வெளியில் வரும். நீங்கள் உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது.
எங்கள் அளவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இனிமேல் யாருமே இப்படிப்பட்ட எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலுமே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஆசை. இதுக்கு மேலே நான் இதை பேச விரும்பல, ஏன்னா விசாரணை நடக்குது அப்படின்ட்டு ரொம்ப சுருக்கமாக பேசிட்டு கடந்து போயிருக்கணும். அதுக்குள்ளே போய் இதை அவர் எலெக்ஷன் டைமில் பேசியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் டைமில் அவர் அங்கே போவே இல்லை. எலெக்ஷன் டைமில் கரூரில் போய் தாவேகா தலைவராக இது எல்லாத்தையும் அவர் பேசியிருந்தா அது தப்பே கிடையாது. அப்போ வழக்கு விசாரணையில் இருக்கும்போது நீ எப்படி பேசலான்னு எவனும் கேட்கவும் முடியாது. ஏன்னா அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பேசுறது எல்லா உரிமையும் ஒரு தலைவராக அவருக்கு உண்டு, கட்சி தலைவராக. முதலமைச்சராக பிரச்சனையே முதலமைச்சராக அவர் ஏன் அதை பேசினாருன்னு தான். தாவேகா தலைவராக அதை பேசினார்னா பிரச்சனையே கிடையாது.